ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட 2 விஷயம் இருக்குது. ஸோ லாக் அண்ட் கீ. இந்த லாக்கை திறக்க நான் என்கிட்ட இருக்க கீஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, எதுவும் செட் ஆகலை. எஸ், ஓகே. என்னடா பூட்டு சாவியை வச்சு விளையாடிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த பூட்டுக்கு இந்த சாவி மட்டும்தான் செட் ஆகிருக்கு. மற்ற எந்த சாவியும் என்னால் அதுக்கு மேட்ச் பண்ண முடியல. இதனுடைய கரெக்டான சாவியை நான் போட்டால் மட்டும்தான் இந்த லாக் ஓப்பன் ஆகிறதோ க்ளோஸ் ஆகிறதோ நடக்குது. இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் எனக்கு என்ன விஷயம் வேணுமோ கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆனால் மட்டும்தான் அந்த விஷயம் மேட்ச் ஆகும், என்னால் அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணாமல் நிறைய வேறு எமோஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் சரியாகாமல் போகிறதுக்கும் அதிகமாகிறதுக்கும் இதுதான் ரீசன். ஸோ நம்ம என்ன லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணணும். தேவையில்லாத எண்ணங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட கோல்ஸ் நம்மக்கிட்ட வர்றது லேட் ஆகலாம், மேபி வராமலும் போகலாம். நீங்கள் உங்களோட கோல்ஸ் என்னங்கிறத மைண்டில் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அந்த வைப்ரேஷனை சூஸ் பண்ணுங்கள். அந்த வைப்ரேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய கோல் மேட்ச் ஆகிடும், உங்களோட ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் ஆகிடும். ஸோ இப்போது இதை ஓப்பன் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ உங்கள் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இமோஷன்ஸை, உங்களோட ஃப்ரீக்குவன்சிஸை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரீக்குவன்சிஸை எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியலையா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.